மொபைல் ரீசார்ஜ் பண்றது மூலியமாக மணி வந்து நீங்க ஏர்ன் பண்ண முடியும். மொபைல் ரீசார்ஜ் மட்டும் வந்து கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பே பண்றது, டிடிஹெச் வந்து பே பண்றது, அதுக்கப்புறம் பஸ் டிக்கெட் வந்து புக் பண்றது, இந்த மாதிரி பில் பேமெண்ட்ஸ் அண்ட் புக்கிங் பண்றது மூலியமாக நீங்க வந்து மணி ஈஸியா வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரீசார்ஜ் பண்றது, அதுக்கப்புறம் புக்கிங் பண்றது மூலியமாக நம்ம வந்து மணி ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அது என்ன ஆப், அதுக்கப்புறம் இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி ரீசார்ஜ் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ்மே இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப் ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணதுமே ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. ஃபுல் நேம் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே என்டர் ரெஃபரல் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து ரெஃபரல் கோடு நீங்கள் என்டர் பண்ணணும். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த கோடை அங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க கரெக்டாக. ஸோ என்டர் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் உங்கள் நம்பருக்கே பண்ணுறதா இருந்துச்சுன்னா மை நம்பர் கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் நம்பருக்கு பண்ணிக்கலாம். இல்லை வேறு நம்பர்னா மேலே நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சிம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த பிளான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் டு பே அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிடிஆர்எஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்கள் எந்த ஆப் மூலியமாக பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் நீங்கள் கிளிக் பண்ணி அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். உங்களோட யூபிஐ நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரீசார்ஜ் வந்து ஆகிடும். ஒன்ஸ் ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அதில் மெயின் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். நீங்கள் எவ்வளோ ஒரு பீஸ்க்கு வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து கேஷ்பேக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் வந்து மொபைல் ரீசார்ஜ் மட்டும் வந்து கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிடிஹெச் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரீசார்ஜ், அதுக்கப்புறம் பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பில் பே பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணலாம். ஸோ அப்படி வந்து பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். திருப்பி நீங்கள் அந்த அமௌண்ட்டே வச்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும் ரீசார்ஜ் பண்ணுறப்பையோ இல்லாட்டி ஏதாச்சும் பில் பே பண்ணுறப்பையோ அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ், பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து வித்ட்ராவல் எடுக்க முடியாது. பட் ஆனால் அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, பில் பே பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.